அன்னிலேருந்து இன்னைக்குள்ள நிறையா நடந்துருச்சு. இட்ஸ் பின் அ ஃபேரி டேல். ட்ரெய்லர் லான்ச் அப்போவும் நர்வஸாக இருந்தேன், இப்போ கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன். ஆனால் கொஞ்சம் கம்மி நர்வஸாக இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ நிறையா தலையாட்டினேன், இப்போ கம்மி ஆட்ட போகிறேன். ஸோ நிறையா நாடுகள் ட்ராவல் பண்ணியிருக்கு இந்த படம். நான் நிறையா நாடுகள் ஃபர்ஸ்ட் டைம் என் பாஸ்போர்ட்டில் இவ்வளோ வாட்டி ஸ்டாம்ப் ஆயிருக்கு. ஸோ பேங்காக் தான் ஒரே ஒரு வாட்டி முன்னாடி போயிருந்தேன். இப்போ நிறையா ஸ்டாம்ப் வந்துருச்சு பாஸ்போர்ட்டில். ஸோ இப்போது all of this has happened. It's been a fairy tale. It's been a fairy tale without a prince. Bad girl is my everything. Prince except for prince. But so ipo team. I've always been an underconfident and anxious and nervous person. பேட் கேர்ள் வந்து என்னை இன்னும் பெரிய மேடைகளுக்கு எடுத்துகிட்டு போய் என்னோட அண்டர் கான்ஃபிடென்ஸையும் ஆங்ஸைட்டியும் இன்னும் பெரிய ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போக ஹெல்ப் பண்ணியிருக்கு. தேங்க்யூ வெற்றி சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ட்ரெய்லர் லான்ச் ஆன 3 daysலேயே நாங்கள் ராட்டர்டாம் கிளம்பி போயிட்டோம். ஸ்ருதி மஞ்சரி எனக்கு ஸ்வெட்டர்லாம் கடன் கொடுத்தாங்க. ராட்டர்டாம் கிளம்பி போனோம். அங்கே வந்து பயங்கர குளிரில் வந்து எல்லாருக்கும் எங்கள் படத்தை காமிச்சோம். அங்கே வந்து எல்லா யூரோப்பியன் மூவிஸ், ஆர்ட் ஹவுஸ் மூவிஸ்லாம் பயங்கர சீரியஸாக இருந்துச்சு. நாங்கள் மட்டும் உவா 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 உவான்னு ஒரு படம், பயங்கர கேலப்பான ஒரு மியூசிக்கோட ஒரு படம். ஸ்க்ரீன் வெளியிலலாம் எங்கள் இது மட்டும் தெரிக்கும். நான் மறக்கவே மாட்டேன். பத்தே ஸ்க்ரீன் நம்பர் 7 எங்கள் படம் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீமியர் ஆச்சு ராட்டர்டாமில். அப்போது அதே ஸ்க்ரீனில் எங்களுக்கு முன்னாடி காஸ்டா கவராவோட படம் ஸ்க்ரீன் ஆச்சு. அவர் அங்கே உட்காந்துட்டு இருந்தார். அடுத்த ஸ்க்ரீனிங் இருந்து நானும் அதே இதில் உட்காந்தேன். ஸோ அப்போ வந்து என் ட்ரெய்லர் வந்து குப்பை படம் அது இதுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும். ஆனால் அங்கே நான் வந்து யூனோ கிரேட் திங்ஸ், மேஜிக்கல் திங்ஸ் ஹேப்பன் டு மீ. அதெல்லாம் நடந்ததுனால தான் என்னால் ஐ வாஸ் ஏபிள் டு சர்வைவ் எவ்ரி திங் தட் வாஸ் பீங் செட் அபவுட் மை ட்ரெய்லர். அண்ட் ஐம் ஸோ கிரேட்ஃபுல். எங்களுக்கு அங்கே ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடைக்குது, இங்கே வந்து ஏதோ சொல்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாமே யூனோ ஒரு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் நடந்துட்டு இருந்துச்சு. இட்ஸ் அ வெரி ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் சர்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். நிறையா ஃபெஸ்டிவல்ஸ் ட்ராவல் பண்ணிவிட்டு ஜப்பானில் ஜாக்கி சான் குப்தாக மாதிரி எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்து ஃபைனலி இப்போது பிறந்த வீட்டுக்கு வந்திருக்கு. அண்ட் ஹோப்ஃபுல்லி பேட் கேர்ளாக இருந்தாலும் குட் கேர்ளாக இருந்தாலும் a mother should always be nurturing. Mothers are very nurturing. So we really hope that we'll get warmth and support from people. Even if you disagree with it, accept பண்ணிக்கங்க that all kinds of narratives எல்லாருமே எக்ஸிஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் உரிமை இருக்குது அப்படிங்கிறத மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் 5th, நம்ம ஊரில் வந்து மண்ணையும் பொண்ணையும் காப்பாற்றுறோம்னு சொல்கிறவங்க தான் வந்து இந்த படத்தை தயாரித்தவரும் இந்த ட்ரெய்லரை ஷேர் பண்ணவங்களும் என்னோடய ப்ராஜெக்டை சப்போர்ட் பண்ணவங்களோட ஃபேமிலியோட அவங்க வீட்டு பெண்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட பாலிடிக்ஸ் எங்கே இருக்குது, அவங்க அவங்க மனநிலை சரியா இல்லை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பீப்புள் ஆர் ட்ரிகர்ட் பை அ உமன் ஹேவிங் டிசையர்ஸ். அவங்க வந்து நம்ம எல்லா படத்துலையும் பார்த்துட்ருக்கோம் பெண்களை எப்படி காமிக்கிறாங்கன்னு. அவங்க வந்து செக்ஸ் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை, செக்ஷுவல் பீயிங்ஸாக இருக்கிறது தான் அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. அவங்களுக்கு இந்த டிசைர் இருக்கிறது தான் ப்ராப்ளமாக இருக்குது. அண்ட் ஐ ஃபீல் இட்ஸ் அபவுட் டைம் வி சேஞ்ச் தேட். பட் நாங்கள் இந்த படத்தில் வந்து ஒரு நிறைய பேர் வந்து இல்லை செக்ஷுவாலிட்டி ப்ராப்ளம் இல்லை, ஏஜ் தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. டு அட்ரஸ் தட் பாயிண்ட், எஸ் இட்ஸ் வெரி வேலிட். பட் legal age of consent for a woman, for all humans is from the beginning till now it's all him. Dhanush sir, I worked as a writing assistant to him and I learned so much. நான் வெற்றி சார் கிட்டேருந்து எழுத கற்றுக்கிட்டேன், தனுஷ் சார் கிட்டே எப்படி ஸ்கிரிப்ட் முடிக்கணும்னு கற்றுக்கிட்டேன், எழுதி முடிக்கணும்னு கற்றுக்கிட்டேன். மிஷ்கின் சார் ஃபார் ஆல்வேஸ் பீயிங் cheer leader for our project. இப்போ ரீசெண்டாக கூட அஞ்சலியும் நானும் சம்மந்தமே இல்லாமல் சூப்பர் சிங்கருக்கு போனோம் ப்ரமோஷன்ஸ்க்கு. he was so supportive, he was so sweet. I want to thank Varsha the most because she has given me the biggest opportunity I've ever received in my career so far, and she's given me the most beautiful character to be able to show you guys. I want to thank Varsha who also saw the vision and cast me in this project. Without these two people and Vetrimaran sir,
without these three people, I wouldn't be standing here in front of you. So I'm so grateful that you saw potential in me and gave me this wonderful opportunity. I'm really nervous. I'm actually shaking a little bit. So if I forget someone's name, I'm really sorry. You are in my heart and my thoughts, and I want to say thank you. About this character, she is such a powerful girl. She's so soft, she's so funny, she can be careless, she can be messy, but it makes her who she is. And when I was first told about this character, this film, I immediately saw myself as Ramya, and I think that is what helped me really bring her to life, because I understood her. I saw who she is as a person, and I really understood her. And I really hope that when you watch this, you feel the same way, that you walk away from this feeling warmth and love in your heart, because that is what this movie is about. It's about love and relationships with your family, with your friends, and with yourself. I want to thank Anurag Kashyap sir and for having faith in this film and having faith in Varsha and me. I want to thank Amit Trivedi sir, who really brought the film to life, because without his music, I really don't know what we would be. This film is basically like a musical, and his music really brings it together. And he also gave me the opportunity to sing my first ever song in a film. So I am really grateful to him and Varsha to give me that opportunity, because it's something that I've always dreamt of doing. I always dreamt of singing, and did for the first time in my life. It's everything. And I wish my mom was here. My mother is a singer, Chitra Iyer, and she's also an actor, and she had the opportunity to watch the movie recently, and for showing us your support. And I really hope that when you watch the film, you will enjoy it as much as mentored her tremendously. I have no words. So yes, and அப்புறம் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல. ஷண்பகன்ஷனும் 35 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டேன். இப்போ சுந்தரி மிஸ் மாதிரி உங்கள் எதிர்க்கில் வரப்போகிறேன், அம்மாவும் சுந்தரி மிஸ். ஸோ அதே மாதிரி எனக்கு கொடுத்த அன்பு இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் திருப்பியும் எனக்கு கிடைக்கும்னு ஃபுல்லாக நம்பிக்கை இருக்குது. ப்ளஸ் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டே சீன் ஷூட் பண்ணதுக்கப்புறம் அப்துல் சார் வந்து உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தார் என் கூட. ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்கு ஒரு அம்மா கிடச்சிருக்காங்கன்னு சொல்லி, அது நான் மறக்கவே மாட்டேன். அப்படியே வெற்றிமாறன் சார் கூட சொன்னார். நான் சொன்னேன், சார் நான் தமிழில் வரலான்னு இருக்கேன், என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும், ஏன்னா ரொம்ப மாறி போயிடுச்சு இப்போல்லாம் இண்டஸ்ட்ரின்னா. ஒன்றும் பண்ணாதீங்க, படம் ரிலீஸ் ஆக வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னார். ஸோ தேங்க்ஸ் சார் ரொம்ப அதுக்கு. அண்ட் கம்மிங் டு அஞ்சலி, ஷீ இஸ் அன் அமேசிங் கேர்ள். தமிழ் பொண்ணு, அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறீங்க எல்லாருமே. ஆனால் ஏன்னா ஆர்மி பேக்ரவுண்ட்னால அவங்களுக்கு தமிழ் பேச தெரியல அவ்வளவா. பட் டைம் கொடுத்துருங்க, கற்றுக்கும். அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ் அவங்களது. அண்ட் எஸ், ரெஸ்ட் ஆல் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாம் என் ஏஜில் பாதிக்கு ரொம்ப சின்ன வயசு. ஸோ அமேசிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாரோடையும். அண்ட் எஸ், க்ரூஸ் அமேசிங், டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் பார்த்துருக்கேன் இந்த இதில் லைட்டிங்லேருந்து ஷார்ட்ஸ்லேருந்து ரொம்ப வித்தியாசமாக பேக்ரவுண்ட் மியூசிக் அமித் சார் கொடுத்துருக்காரு. அண்ட் கம்மிங் டு கதைக்கு, அது கொஞ்சம் லாஸ்ட்டாக சொல்லலான்னு. ஜட்ஜ் பண்ணாதீங்க எந்த விதத்துலையும். இது பேசிக்காக ஒரு வீட்டில் நடக்கிற கதை தான். எல்லாம் அம்மா அப்பா பையன் பொண்ணு எல்லாம் நடுவில் நடக்கிற கதை. ஸோ கொஞ்சம் டீசர் பார்த்து டெய்லர் பார்த்து டிசைட் பண்ணாதீங்க படத்தை. கொஞ்சம் பொறுமையாக, இன்னும் 4 நாள் 5 நாள் இருக்குது, 4 நாள் இருக்குது. ஸோ பார்த்து தியேட்டருக்கு போய் பார்த்து டிசைட் பண்ணுங்கள், நல்ல ரிவ்யூ பாருங்கள். ரொம்ப எமோஷ்னலான படம், லவ் இருக்குது, நல்ல பாட்டுங்க, எமோஷ்னலு. அம்மா கிட்ட பொண்ணு இது, அப்புறம் பையனும் பொண்ணும் வித்தியாசம். ஒரே ஒரு இதுதான் சொல்லணும்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏன்னா நானும் ஒரு அம்மா, பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம்
பசங்களை புரிஞ்சிக்கங்க. அவங்க அந்த வயசு போகிற வயசு அது மாதிரி. அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டும் வராது. அந்த ஒரு சாங் இருக்குது, அங்கிள் என்னை அப்படி பார்க்காதீங்கன்னு. அந்த லிரிக் அப்படியுமே நம்ம மாற்றிடலாம். அந்த அந்த யோசனையே வரக்கூடாது நம்மளுக்கு. அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுக்கு. இல்லை, நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ எஸ், உங்கள் ரிவ்யூக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள்லாம் 5th செப்டம்பருக்கு. பார்த்துட்டு தேங்க்யூ. எப்படிங்க சரணுன்னு சொன்னாங்க. நான் நினச்சேன் சரி எல்லாரும் சொல்கிறாங்க, 10 இயர்ஸ் சினிமாவில் கேட்டோம், அவங்களா தான் சொல்கிறான்னு விட்டேன். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி கூப்பிட்டாங்க. அவங்க கால்லாம் பண்ண மாட்டாங்க, ஜென்ரலாக மெசேஜ் மட்டும் இருந்தால் நான் எப்போயாவது ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். படம் பண்ணுறீங்களாம்மா வீட்டு எழுதிச்சிட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்மைலி போடுவாங்க. அப்புறமா ஒரு நாள் கால் பண்ணாங்க. ஆஃபீஸ் போனேன். நான் ஆஃபீஸ் அட்மிஷன் பார்த்தோன்னே ஆஃபீஸ் போட்டாங்க போல், ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். மேலே இருந்து வந்தாங்க. வந்துட்டு ஷைனா நம்ம ஒரு படம் பண்ண போகிறோம். ஓகே, கண்டிப்பாக அதில் நீங்கள் இருக்கீங்க. வெற்றி சார் இப்போதைக்கு பண்ணுறாரு, நீங்கள் இருப்பீங்க, அவ்வளோதான், எதுவும் சொல்ல. ஆனால் நீங்கள் ரிஹர்சல் பண்ணுற மாதிரி இருக்கும், வர மாதிரி இருக்கும். எனக்கு நிறைய ஆக்ட் பண்ணுவேன்னா ஜஸ்ட் நீங்கள் வரணும். நீங்கள் பண்ணுவீங்க எனக்கு தெரியும், பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். நான் வெளில போய்ட்டு யோசிக்கிறேன். ஒரு ஆஃபீஸில் ஜென்ரலாக கால் வருது வேறு, ஒரு பொண்ணு ஒரு படம் பண்ணுறாங்க, அவ்வளோ வருஷம் கழித்து ஞாபகம் வச்சு கூப்பிடுறாங்க. அதுக்கே பண்ணல, அவங்க எனக்கு எதுவுமே பண்ணல, அழகாக கூப்பிட்டாங்க, வாய்ப்பு கொடுத்தாங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ்.